நமக்கான சோப்பு வந்து நமக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. நம்மளோட உடம்புக்கு என்ன மாதிரி சோப் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுங்க. ஆயில் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, ஹார்ட் ஸ்கின்னா, சாஃப்ட் ஸ்கின்னா, இல்லை சம் ஸ்கின் இஷ்யூஸஸ் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியான சோப்பை வந்து நமக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம வந்து கடையில் வாங்கும்போது அந்த மாதிரி சோப் பார்த்து வாங்குறதில்ல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சோப் வாங்குறோங்க. நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சோப்பு எப்படி நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஈஸியாக எளிமையாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். நம்மளோட காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறதோ, இல்லை வெண்ணெய், ஷியா பட்டர், அந்த மாதிரி கவ் பட்டர், ஷியா பட்டர், அந்த மாதிரி எதுவாக ஒன்று நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு பட்டர் பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து சாஃப்டான சோப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம செய்கிறது வந்து கோகோனட் ஆயிலில் 1 லிட்டருக்கான வந்து ஈக்குவேஷன் நான் சொல்கிறேங்க. 1 லிட்டர் ஆயிலுக்கு வந்து 175 கிராம் காஸ்டிங் சோடாவும் 250 கிராம் வந்து வாட்டரும் எடுத்துக்கணுங்க. ரெண்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். காஸ்டிங் சோடா யூஸ் பண்ணும்போது வந்து க்ளவுஸு, மாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான், சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோட வேப்பர் ஆகி வரும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வாட்டரும் காஸ்டிங் சோடாவும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இது வந்து வேப்பர் ஆகி வரும்போது நம்ம கையில் பட்டால் அரிப்புத்தன்மை ஏற்படும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது கூலிங் ஆகும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது சோப் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளாட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கை வலிக்காது. அதுக்காக இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோங்க. இது மிக்சிங் வந்து விஸ்க் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு தோசை பதத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ், அதை நமக்கு பார்த்தாலே தெரியும். திக் கண்டிஷன் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கணுங்க. அது வரைக்கும் நம்ம இப்படியே விஸ்க் வச்சு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கை வலிக்கும். தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அது பழகிடுங்க. இப்போ இதை நம்ம விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணக்கூடாது. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ் செய்யணும். ஒரே டைரெக்ஷனில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆவாரம்பூ பெட்டல்ஸுங்க. ஆவாரம்பூ பெட்டல்ஸ் வந்து நம்ம காட்டு பகுதிகளில் கிடைக்குதுங்க. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரை பண்ணி பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க. தேவைப்படும் போது பவுட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். டர்மரிக் பவுட்ரு மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இப்போ நம்ம இது எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 1 லிட்டருக்கு வந்து 30 கிராம் அளவுக்கு எந்த நம்ம ஹெர்ப்ஸ் எடுத்தாலும் 30 கிராம் யூஸ் பண்ணிக்கலாங்க. பவுடராக யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து 1/2 லிட்டருக்கு இது பண்ணுறதுனால 15 கிராம் எடுத்துக்கிறோம். இல்லை எனக்கு வந்து ஜாஸ்தி அதோட ஹெர்ப்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை வந்து ட்ரை பண்ணாமல் பச்சையாகவே ஆயிலில் போட்டு நல்லா இது பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோட எசன்ஸ் இறங்கிடும் ஆயிலில். அது இதையும் எடுத்து போட்டுட்டு ஆயிலை மட்டும் நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். ஆயில் கோகோனட் ஆயில் கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. நான் அது கோகோனட் ஆயிலோட வேல்யூ சொல்லிக்கிறேன். ஆயில் வேல்யூ எவ்வளோன்னா 1/2 லிட்டர் ஆயில் நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது 1 லிட்டர் ஆயில் கோகோனட் ஆயிலில் 75% வந்து கோகோனட் ஆயிலும், மீதி இருக்கிற 20% வந்து விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். 75% தேங்காய் எண்ணெயும் 25% வந்து விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆயில், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து சாஃப்ட் ஆயிலும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 2 ஆயிலையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி லைட் சொல்யூஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். தோசை பதத்துக்கு வந்த உடனே ஹெர்ப்ஸ் அதுக்கப்புறம் போடுறோம். ஹெர்ப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி உள்ளே இதாக இருக்கணும். நல்லா உள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான்
ஃப்ரேக்ரன்ஸு, பாதாம் ஆயில் இதெல்லாமே ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் ஹெர்ப்ஸு, பாதாம் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து சோப்பில் அதோட வேல்யூ நிற்கும். ஆயிலும் காஸ்டிங் சோடாவும் வந்து பார்த்திங்கன்னா சோஃபானிஃபிகேஷன் ஆகி சோஃபாக மாடிஃபை ஆகிரும். இப்போ நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுற விஷயம் அந்த சோப்பில் ஃபைனலாக அப்படியே இருக்கும். அது வந்து நமக்கு அதோட வேல்யூ முழுமையாக கிடைக்கும். அதுக்காக ஆல்மண்ட் ஆயிலுங்க. ஆல்மண்ட் ஆயில் வந்து விற்கிற விலைக்கு அவ்வளோ ஊற்றி செய்ய முடியாது. இல்லை நம்ம ஓன் யூஸ்க்கு செய்கிறோம், அவ்வளோ ஊற்றி செய்ய முடியும்னா அந்த ஆயில் எந்த ஆயிலுனாலும் ஊற்றி செய்யலாம். இப்போ இதை வந்து நம்ம அதை ஃபைனல் டச்சாக அதோட எஃபெக்ஷன் வந்து நமக்கு ஸ்கின்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சாஃப்ட்னஸ் அதுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் ஆயில் ஆட் பண்ணுறோம். இது 1/2 லிட்டர் தான், இவ்வளோ ஊற்றினா போதும். இது வந்து ஃப்ரேக்ரன்ஸுங்க. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஜாஸ்மின் எடுத்துருக்குறேன். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீங்க. நம்ம வந்து ஆல்கஹால் ஃப்ரீ தான் எடுத்துருக்குறோம். அதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆர்கானிக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர்கானிக்காக எடுத்துக்கும் போது தான் வந்து அது எப்படி இருந்தாலும் கெமிக்கல் தான், கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். இது தேவையில்லை, அதோட வேல்யூ அங்கே எதுவும் இல்லை. இருந்தாலும் நமக்கு அது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் குளிச்ச ஃபீலிங் இருக்கும். அதனால் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அது தப்பு ஒன்றும் இல்லை, குறைஞ்ச அளவு தான் ஆட் பண்ணுறோம். ஆர்கானிக்குங்கும்போது ரொம்ப ஹெவி ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. பர்ஃப்யூம் அடித்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. சில சோப்பில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் சோப்பில் பர்ஃப்யூம் அடித்த மாதிரி ஹெவியாக ஸ்மெல் வரும். அந்த மாதிரி சோப் வாங்காதீங்க. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து லோ லெவலில் தான் இருக்கணும். சோப்போட வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இது வந்து நான் வீட்லேயே எங்களோட யூஸ்க்காக செஞ்சிட்ருந்தோம். பெட்டராக இருக்கிறதுனால இது சேல்ஸுக்காக கொண்டு வந்துருக்கோம். இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறோங்களே, மற்ற பேஸ் எல்லாம் சேம் தான். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் வந்து நமக்கு என்ன இதுக்காக நமக்கு தேவையோ, என்ன ஃப்ரேக்ரன்ஸ் ஹெர்ப்ஸ் தேவையோ அந்த ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சிஸ்தா பவுட்ராகவே கிடைக்கிது. மஞ்சிஸ்தா, டர்மரிக், ஆவாரம்பூ, குப்பைமேனி, செம்பருத்தி, பீட்ரூட், பப்பாயா இந்த மாதிரி எது நமக்கு கிடைக்குதோ அது அந்த டைமில் நம்மளோட நீடு எதுவோ அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மோல்டில் ஊற்றிக்கணும். மோல்டு வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நமக்கு ஹார்ட்டின் ஷேப் வேணும், ஓவல் ஷேப் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஊற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஓவல் ஷேப் லைக் பண்ணுவாங்க குழந்தைங்களாம், நம்ம அதில் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 100 கிராம்ஸ் இருக்கக்கூடிய மோல்டு. இது வந்து க்யூரிங் டைமில் வந்து 10 கிராம்ஸ் குறையிறதுக்கு கண்டிப்பாக குறையும். அது வந்து ஒரு 90 கிராம் இருக்குங்க. இந்த 4 to 6 hours வந்து இதை ஊற்றி அப்படியே வச்சிடணும். ஒரு 500 கிராமில் சோப் செய்யும்போது காஸ்டிங் சோடா எல்லாம் சேர்ந்து ஒரு 8 சோப் கிடைக்குதுங்க நமக்கு. நம்ம இதை வந்து 4 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் செப்பரேட்டாக ரூமில் வச்சிடணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து நம்ம இதை பண்ணால் நல்லாயிருக்கும். இது நான் நெக்ஸ்ட் டே மார்னிங், அது நைட்டு செஞ்சு இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருக்கேன். சோப்பு இந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடச்சிருக்கு. இதை வந்து எப்படி க்யூரிங் டைமில் எந்த மாதிரி வைக்கணும்னு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி வச்சு க்யூரிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பேஸாக வாங்கி செஞ்சிங்கன்னா அப்போவே செஞ்சு அப்போவே யூஸ் பண்ணுவீங்க. இது காஸ்டிங் சோடாவில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 40 days க்யூரிங் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அது க்யூரிங் டைமில் நம்ம டேட் மென்ஷன் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் வச்சிடணும். பர்ஃபி அடுக்கி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அடுக்கி வச்சு டேட் மென்ஷன் பண்ணி நம்ம வச்சிடணும். அப்போ தான் நமக்கு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்குதுங்கிறது தெரியும். ஓகே, நன்றி. என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்